Hello friends, welcome to Centum Tutor, PGTRB Commerce Unit 15, Banking and Finance. In the video, short term instruments Certificate of Deposits பத்தி பார்க்க போறோம். Certificate of Deposit, shorter CD அப்படின்னு சொல்லுவோம். இந்த Certificate of Deposit அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது a fixed income financial instrument governed under Reserve Bank of India issued in dematerialized form. இதில் பாருங்க, இது ஒரு ஃபிக்ஸட் இன்கம், நிலையான வருமானத்தை தரக்கூடிய ஒரு நிதி ஆயுதம், நிதி இன்ஸ்ட்ருமெண்ட். இது ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட், இது ஃபிக்ஸடாக இன்கம் தரக்கூடியது. இது யார் கவர்ன் பண்ணுறாங்க, யார் மேனேஜ் பண்ணுறாங்க, யார் ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது எப்படி இஷ்யூ பண்ணுவாங்கன்னா டிமெட்டீரியலைஸ்டு ஃபார்மில் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது டிமேட் அக்கௌண்ட், டிமேட்டில், அதாவது எலக்ட்ரானிக்கலி, பேப்பர் ஒர்க் கிடையாது, எலக்ட்ரானிக்கலி இந்த சர்டிஃபிகேட் நம்ம அக்கௌண்ட் தனியாக டிமேட் அக்கௌண்ட்டு நம்ம உருவாக்கிட்டால் நம்ம டெபாசிட் பண்ணும்போது அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கும். டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த தொகை இருக்கும், அதுக்கு தனியாக சர்டிஃபிகேட்லாம் கிடையாது. அப்போது இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் எப்போ இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 27, 1989 தான் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ரெகுலேட் பண்ணுறது, ஒழுங்குபடுத்துகிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படின்றது மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு டைப், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு டைப் தான். இது எதுக்கு எகெயின்ஸ்டாக இஷ்யூ பண்ணுவாங்கன்னா ஃபண்ட்ஸ் டெபாசிட்டட் பை தி இன்வெஸ்டர். ஒரு இன்வெஸ்டர் மணியை ஃபண்டை டெபாசிட் பண்ணும்போது, எங்கே டெபாசிட் பண்ணும்போதுன்னு கேட்டிங்கன்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ணும்போது அவருக்கு டிமெட்டீரியலைஸ்டாக எலக்ட்ரானிக்கல் ஃபார்மில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைமுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், ஒரு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்க்கும் சாதாரண ஃபிக்ஸட் டெபாசிட்டு அதே மாதிரி நம்ம வேறு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்டில் பார்க்கும்போது ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், இல்லை பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், கமாடிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இதெல்லாம் மாடர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் டைப். அதே டைமில் சிடின்றது ரொம்ப சேஃபரானது, நம்ம இந்த ஸ்டாக் பாண்ட்ஸை விட ரொம்ப சேஃபரானது. அதே மாதிரி மோர் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். கன்சர்வேட்டிவ்னா பழமையான ஒரு முறை, பழமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முறை தான் இந்த சிடி. ஏன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். இதே ஸ்டாக்லேயோ பாண்ட்ஸ்லேயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஏன் ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னா, இந்த ஸ்டாக் பாண்ட்ஸோடைய வேல்யூ வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், டிபெண்ட்ஸ் அப்பான் தி மார்க்கெட் சிச்சுவேஷன். மார்க்கெட்டுடைய நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, நிறைய ஃபேக்டர்ஸை பொறுத்து மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் சிலப்போ நம்மளுடைய ஸ்டாக் பாண்ட்ஸோட வேல்யூ அதிகமாகலாம், குறையலாம். ஆனால் வந்து அதில் வந்து க்ரோத்துடைய ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். ஸ்டாக் பாண்ட்ஸோடைய இன்வெஸ்ட் பண்ணால் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரிஸ்க் எடுக்கிறோமோ க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஆனால் சிடிஸில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபராக இருக்கணும் அப்படின்னு நம்ம கருதுறதுனால இதில் வந்து ரொம்ப லோவர் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரோத்தாக தான் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், நம்ம காசு எங்கேயுமே போகாது, நான் வாலட்டைல், அழியாதது. அதே மாதிரி கேரண்டியாக ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்கும். அதுக்கு ஒரு அந்த நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இன்கம் ஒரு ஃபிக்ஸடாக கண்டிப்பாக கிடைக்கும், கேரண்டியாக கிடைக்கும். இதுதான் இங்கே சாதாரண ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த சிடியில் டெபாசிட் பண்ணுறதுக்கும் உள்ள, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸில் பண்ணுறதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சேஃபாக இருக்கும். சிடி வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். அதே மாதிரி க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம பணம் எங்கேயும் போகாது, நான் வாலட்டைலாக இருக்கும். அதேமாதிரி கேரண்டிட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்கும். நம்மளுக்கு அதுக்கான ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக கேரண்டியாக கிடைக்கும். இதே ஸ்டாக் அண்ட் பாண்ட்ஸில் பார்க்கும்போது சேஃப் வந்து ரிஸ்க்கு, சேஃபர்னு சொல்ல முடியாது, ரிஸ்க் இருக்குது. பட் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரோத் வந்து மட்டும் அதிகமாக இருக்கும், ஹையர் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரோத் இருக்கும். ஆனால் வாலட்டைலாக இருக்கும், நம்ம பணம் போகலாம், அழியாததுன்னு சொல்ல முடியாது, அழிஞ்சு போகலாம், இல்லாமையும் போகலாம். அதுமாதிரி கேரண்டியாக ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சிலப்போ நிறைய ரிட்டர்ன் கிடைக்கலாம், சிலப்போ ரிட்டர்னே கிடைக்காமையும் போகலாம். தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டினரி இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் இந்த சிடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை பற்றி நம்ம புரிஞ்சிக்கணுன்னா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே பார்த்தோம், அதை கொஞ்சம் கூட விலாவரியாக பார்த்துடலாம். இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படின்றது வந்துட்டு
பேங்க்குக்கும் டெபாசிட்டருக்கும் இடையில் ஏற்படுகின்ற ஒரு ஒப்பந்தம், அக்ரிமெண்ட் தான். த அக்ரிமெண்ட் பிட்வீன் டெபாசிட்டர் அண்ட் தி பேங்க். பேங்க்குக்கும் டெபாசிட்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். எப்படி அது வந்து எதுக்கான ஒப்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீ டிட்டர்மைன்டு அமௌண்ட் ஆஃப் மணி, ஒரு குறிப்பிட்ட தொகை, இவ்வளோ தொகை நான் உங்கள் பேங்க்கில் டெபாசிட்டாக வைக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ஃபிக்ஸட் பீரியடுக்கு, அதுவும் ஃபிக்ஸட் பீரியடுக்கு டெபாசிட்டாக வைக்கிறேன், அதுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் நாங்கள் கொடுக்குறோம், நான் இவ்வளோ அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுறேன், ப்ரீ டிட்டர்மைன்ட் அமௌண்ட் ஆஃப் மணி, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு தொகையை நான் டெபாசிட்டாக வைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்படின்னு டெபாசிட்டர் கேரண்டி, டெபாசிட்டர் வந்து அக்ரிமெண்ட் பண்ணுறாரு. பேங்க் என்ன கொடுக்குறாருன்னா, அதுக்கு நான் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. இதுதான் அப்போ சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் இஸ் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் த டெபாசிட்டர் அண்ட் தி பேங்க் வேர் எ ப்ரீ டிட்டர்மைன்ட் அமௌண்ட் ஆஃப் மணி இஸ் ஃபிக்ஸ்ட் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட். ஒரு குறிப்பிட்ட காலம், அதான் முக்கியமானது. குறிப்பிட்ட காலம், ஒரு குறிப்பிட்ட நிச்சயிக்கப்பட்ட ஒரு தொகை, நிச்சயப்பட்ட ஒரு தொகை வைக்கிறாங்க. டெபாசிட்டருக்கும் பேங்க்குக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒப்பந்தம். அப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் என்ன சார்? இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் இதே மாதிரி தானே பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு நிச்சயிக்கப்பட்ட நாட்களுக்கு நம்ம டெபாசிட் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, இதுக்கும் அதுக்குள்ள வித்தியாசம் என்ன கேட்டால், ஃபிக்ஸட் டெபாசிட்டை நம்ம எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணி எடுத்துக்கலாம், உங்களுக்கு பெனால்ட்டி கிடையாது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை குறைப்பாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். ஆனால் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா அதை அவ்வளோ சீக்கிரம் வித்ட்ரா பண்ண முடியாது. ஒரு பேங்க் ஒரு சிடியை இஷ்யூ பண்ணிட்டா அவங்க பைபேக் பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா பெனால்ட்டி போடுவாங்க, தண்டனை தொகை நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். இதுதான் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டுக்கும் சாதாரண ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்குள்ள வித்தியாசம். இது வந்து யார் இஷ்யூ பண்ணுறா? ஆக்சுவலி பேங்க் வாங்குறதா இருந்தால் கூட இது இஷ்யூ பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபெடரல் டெபாசிட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. அதை ரெகுலேட் பண்ணுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது வந்து ஆக்சுவலி இந்த சிடின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ராமிசரி நோட். அது இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் யார் பே பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, பேங்க் பே பண்ணுவாங்க. பேங்க் தான் இதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுவாங்க. ஏன்னா தே ஆர் கோயிங் டு யூட்டிலைஸ் தட் ஃபண்ட். இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வந்து எப்படி ஃபார்மில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வந்து எந்த ஃபார்மில் இஷ்யூ பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, டிமெட்டீரியலைஸ்டு ஃபார்மில், டிமேட் ஃபார்மில் இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது எலக்ட்ரானிக்கலாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பீரியட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம டெபாசிட் பண்ணியிருந்தால் அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச உடனே 7 நாள் கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க, 7 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த டெபாசிட் மெச்சூர் ஆன டேட்லேருந்து 7 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்க்குள்ளார அந்த டெபாசிட்டர் என்ன பண்ணணுன்னா, ஒன்றும் அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி அவர் வித்ட்ரா பண்ண விரும்பலை அப்படின்னா 7 நாள் முடிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரினியூ ஆயிரும். திருப்பி அதே டைமுக்கு அதே பீரியடுக்கு அந்த டெபாசிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரினியூ ஆயிரும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் நான் சொன்னேன். ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், எப்போ வேணாலும் அதை கேன்சல் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இது ரிஸ்ட்ரிக்ட்ஸ் தி ஹோல்டர் ஃப்ரம் வித்ட்ராயிங் தி அமௌண்ட் ஆன் டிமாண்ட் ஆர் பேயிங் எ பெனால்ட்டி ஆர் அதர்வைஸ். எடுக்க முடியாது. டிமாண்ட் பண்ணி எனக்கு என்னுடைய போட்ட பணத்தை கேட்டு தேவை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணியோ இல்லை பெனால்ட்டி பே பண்ணியோ இதை நம்ம வித்ட்ரா பண்ண முடியாது. ஒரு இந்த பர்டிகுலர் பீரியட்னா அந்த பர்டிகுலர் பீரியடில் அப்படி இருக்கும். அதேமாதிரி இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் வந்து மெச்சூர் ஆயிடுச்சுன்னா, நம்ம எத்தனை காலத்துக்கு நம்ம போட்டோமோ அந்த காலம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம போட்ட தொகையோடு சேர்த்து இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருவாங்க. இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டெபாசிட், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸ், இதனுடைய குணநலன்கள், பண்புகள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒவ்வொரு பண்பாக பார்க்கலாம். ஏற்கனவே படித்தது அது கொஞ்சம் கூட கரெக்டான விதத்தில் கொடுத்துருப்பாங்க. இதனுடைய கண்டிஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி, யார் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை இஷ்யூ பண்ண முடியும், யாரெல்லாம் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை பண்ண முடியும். எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் எல்லா பேங்க்கும் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை இஷ்யூ பண்ண முடியாது. அதே மாதிரி எல்லா இண்டிவிஜுவலும் எல்லா ஆர்கனைசேஷனும் வாங்கவும் முடியாது. இதை கண்டிஷன்ஸ். இது யார் இந்த கண்டிஷன், யாரெல்லாம் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை இஷ்யூ பண்ண முடியும், யாரெல்லாம் வெளியிட முடியுன்றதையும் யாரெல்லாம் வாங்க முடியுன்றதையும் தீர்மானிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த கைட்லைன்ஸ் உருவாக்குறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா.
அதான் எலிஜிபிலிட்டி, தகுதி என்னென்னு பார்க்கும்போது, நாட் ஆல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் பேங்க்ஸ் ஆர் அலோட் டு இஷ்யூ சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ். எல்லா பேங்க்கும் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை இஷ்யூ பண்ண முடியாது. அண்ட் நாட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஆர் ஆர்கனைசேஷன் கேன் பர்ச்சேஸ் ஒன். இதை வாங்கவும் முடியாது. எல்லா இண்டிவிஜுவலும் எல்லா ஆர்கனைசேஷனும் வாங்க முடியாது. சிலவங்களுக்கு வாங்க முடியாது. யாருன்றதும், யார் இஷ்யூ பண்ணலான்றதும், யார் இஷ்யூ பண்ண முடியாது, அதுமாதிரி யாரெல்லாம் வாங்க முடியுன்றதும் நம்ம பின்னால் பார்க்கலாம். அதுக்கு வந்து யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பர்ச்சேஸ் பண்ணுறதை பற்றியும் அதே மாதிரி இஷ்யூ பண்ணுறதை பற்றியும் சில கண்டிஷன்ஸை லை டவுன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வரக்கூடிய பார்ட்டில் நம்ம அதை பார்க்கலாம். மெச்சூரிட்டி பீரியட் நம்ம பார்த்தா ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைமுக்கு டெபாசிட் பண்ணுன்னு பார்த்தோம். எவ்வளோ டைம் அப்படின்னு பார்க்கும்போது இது யார் இஷ்யூ பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை இஷ்யூ பண்ணுறது ஒரு கமர்ஷியல் பேங்காக இருந்தால், கமர்ஷியல் வணிக நோக்கமுள்ள வங்கிகளாக இருந்தால், இப்போ வணிக நோக்க வங்கிகள் பார்க்கும்போது நம்ம ஸ்டேட் பேங்க்லேருந்து இந்தியன் பேங்க்கில் எல்லா ஷெட்யூல்ஸ் பேங்க்கில் வந்துட்டு எல்லா ஷெட்யூல் பேங்க்கும் கமர்ஷியல் பேங்க்ஸ் தான். எந்தெந்த பேங்க்கில் டெபாசிட்டை ரிசீவ் பண்ணி கடனை கொடுக்குறாங்களோ அந்த பேங்க் எல்லாமே கமர்ஷியல் பேங்க்ஸ் தான். அந்த கமர்ஷியல் பேங்க்ஸோடைய நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வாங்கினீங்கன்னா அதோடைய மெச்சூரிங் பீரியட் வந்துட்டு 7 டேஸ்லேருந்து 1 இயர் வரைக்கும் இருக்கும். 7 நாள் நீங்கள் உங்ககிட்ட பணம் இருக்குன்னா அந்த பணத்தை 7 நாள் கூட டெபாசிட் பண்ணலாம். அதே மாதிரி 1 வருஷம் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம். அதுக்கு மேலே பண்ண முடியாது. இந்த டைம் பீரியட் பார்த்துக்கோங்க. இது இப்போத்துள்ள கணக்கு 7 days to 1 year. அதே ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருந்துச்சுன்னா, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தால் 1 year to 3 years, 1 yearலேருந்து 3 வரைக்கும் 3 வருஷம் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும். அதுதான் மெச்சூரிட்டி பீரியட். பார்த்துக்கோங்க, கமர்ஷியல் பேங்காக இருந்தால் 7 days to 1 year, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருந்தால் 1 year to 3 years இருக்கும். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும், மினிமம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருந்தால் நீங்கள் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் கிடையாது. எவ்வளோ தொகை வேணாலும் மிக சிறிய தொகையிலேருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஃபிக்ஸட் டெபாசிட். அதே சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டாக இருந்தால் ஒரு சிங்கிள் இஷ்யூவர் வந்து 1 lakh அண்ட் இன்ஸ் மல்டிபிள்ஸ் தான். மினிமம் 1 லட்ச ரூபா டெபாசிட், 1 லட்ச ரூபாய்க்கான சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வந்து 1 லட்ச ரூபா தான் மினிமம். அதுக்கப்புறம் அதோடைய மல்டிபிள்ஸ் 2 lakhs, 3 lakhs, 5 lakhs, 2.5 lakhs போட முடியாது. அதோட மல்டிபிள்ஸாக இருக்கும். 1 lakh, 2 lakh, 3 lakh, 4 lakhன்னு சொல்லி மல்டிபிள்ஸாக தான் இருக்க முடியும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி, மாற்றத்தக்கது, யாருக்காச்சும் மாற்றி கொடுக்க முடியும். அப்போ நம்ம ஒரு டெபாசிட் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வாங்கிட்டோம், அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை வேற ஒருத்தருக்கு மாற்றி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து எப்படி அவைலபிளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா டிமேட் ஃபார்மில் தான் இருக்கும். இதே நீங்கள் ஷேர்ஸ் வந்து பழைய காலத்தில் ஷேர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா பேப்பர் ஃபார்மில் இருக்கும். நம்ம என்ன பண்ணலான்னா செக்கெல்லாம் பார்த்துருக்கலாம். நீங்கள் செக் இருக்குது, அந்த செக்கை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா என்டோஸ் பண்ண முடியும். அதாவது பேக் சைடில் ஒரு சிக்னேச்சர் போட்டு வேறொரு நபருக்கு நம்மளுக்கு வந்த செக்கை இன்னொரு நபருக்கு மாற்றி கொடுக்க முடியும். அதான் நிகோஷியபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி. இந்த இங்கே வந்து இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வந்து டிமேட் ஃபார்மில் இருக்குது, அதாவது எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்குது. நம்ம கையில் பேப்பர் கிடையாது. அதனால் பட் நம்ம என்ன பண்ண முடியும்னா, எப்படி ஒரு டிமேட் செக்யூரிட்டிஸை ஷேர்ஸை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸும் இன்றைக்கி டிமேட் தான், அந்த ஷேர்ஸை எப்படி வேறொருத்தருக்கு மாற்றி கொடுக்க முடியுமோ, என்டோஸ்மெண்ட் பண்ணி டெலிவரி பண்ண முடியுமோ, அதே மாதிரி எலக்ட்ரானிக் சர்டிஃபிகேட்டாக இருக்கக்கூடிய டிமெட்டீரியலைஸ்டாக இருக்கக்கூடிய இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டையும் நம்ம என்டோஸ் பண்ணி டெலிவரி பண்ண முடியும். அதே மாதிரி நான் அவைலபிலிட்டி ஆஃப் லோன்ஸ், லோன் கிடைக்காது. சாதாரணமாக நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்கன்னா, ஒரு பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்கன்னா, உங்களுக்கு திடீர்னு பண தேவை வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்னா அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை கேன்சல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வித்ட்ரா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம லோன் வாங்க முடியும். ஒரு சின்ன ஒரு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு உங்களுக்கு 6% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா, அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் கொண்டு போய் நீங்கள் டெபாசிட் பண்ணி லோன் எடுத்திங்கன்னா ஒரு 2% எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க கமர்ஷியல் பேங்க்ஸ். இதே கோஆபரேட்டிவ் பேங்காக இருந்தால் 1% எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பணத்தை அடைச்சிக்கலாம். நம்ம காசு அங்கேயே இருக்கும், பட் லோன் வாங்கி நம்ம யூஸ் பண்ணி திருப்பி அடைச்சிக்கலாம். அதே டைமில் இந்த சிடி சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு எகெயின்ஸ்டாக லோன் கொடுக்க மாட்டாங்க. Since these instruments do not have any lock-in period, banks do not grant loans. லோன் கொடுக்க மாட்டாங்க இதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா in fact
பேங்க்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா பேங்க் வந்து இது வந்து அந்த மெச்சூரிட்டி பீரியடுக்கு முன்னால் பேங்க்ஸ் என்ன பண்ண முடியாதுன்னா பைபேக் பண்ண முடியாது. பேங்க்ஸ் cannot ஈவன் பைபேக். நீங்கள் லோன் கொடுக்குறதுல திரும்ப வாங்கவே முடியாது. அதனால் இதுக்கு வந்து லோன் கொடுக்க மாட்டாங்க. அப்போ 2 விஷயம் இங்கே பார்த்துக்கணும். நான் அவைலபிலிட்டி ஆஃப் லோன் ரேட்டிங்கில் நம்ம 2 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து டூ நாட் கிராண்ட் லோன்ஸ், லோன் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம பேங்க் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா அது மெச்சூரிட்டி பீரியட் முடியாமல் அது திரும்ப வாங்க முடியாது, அந்த சர்டிஃபிகேட்டை திரும்பி வாங்க முடியாது. அதே மாதிரி டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்குது. டிஸ்கவுண்ட் ஆஃபர் எப்போதும் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டில் தான், ஃபேஸ் வேல்யூ இருந்து டிஸ்கவுண்ட் ரேட்டில் தான். 8 ரூபா ஒரு சர்டிஃபிகேட், ஃபார் எக்ஸாம்பிள் 8 rupees 10 rupeesனா 8 rupees. அப்போ சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ன்றது இஷ்யூட் அட் ஏ டிஸ்கவுண்ட் ரேட் ஆன் தி ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூலேருந்து டிஸ்கவுண்ட் ரேட்டில் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அதேமாதிரி பேங்க்கும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இப்போ நியூ ட்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிடி இஷ்யூ பண்ணுறது ஃப்ளோட்டிங் ரேட்டில் கூட இஷ்யூ பண்ணுறது உண்டு. ஃப்ளோட்டிங் ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அந்த பீரியட்குள்ளே சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த மாதிரி கூட இந்த சிடிஸை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம பார்த்தோம் ஏற்கனவே சிடிஸை ரெகுலேட் பண்ணுறது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸை லே டவுன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஒரு சிடி அப்படின்னா என்னென்ன கேரக்டர் இருக்கணும், என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸும் ஃபினான்ஷியல் பேங்க்கும் மட்டும்தான் இந்தியாவில் சிடிஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை இஷ்யூ பண்ண முடியும். அவங்களுக்கு மட்டும்தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பர்மிஷன் கொடுத்துருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃபஸ்ட் பாயிண்டில் அதோட ஃபீச்சர்ஸ் படிக்கும் பார்த்தோம். எல்லாருமே இந்த சிடிஸை வெளியிட முடியாது, இஷ்யூ பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா யாருக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் மட்டும்தான். அட்டவணைப்படுத்தப்பட்ட வணிக வங்கிகளுக்கும் அதே மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. வேறு யாரும் வெளியிட முடியாது. இந்த சிடிஸ் அப்படின்றது யாருக்கு இஷ்யூ பண்ண முடியும், யார் வெளியிடலான்னு பார்த்தோம். ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும்தான் வெளியிட முடியும்னு பார்த்தோம். யார் வாங்க முடியும், யாருக்கு இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் இண்டிவிஜுவல்ஸுக்கும் கம்பெனிஸுக்கும் ஃபண்ட் ஹவுசஸுக்கும் அதே மாதிரி இருக்கக்கூடிய வேறு அமைப்புகளுக்கும் மட்டும்தான் இந்த சிடியை பேங்க்ஸ் வந்து இஷ்யூ பண்ண முடியும். அது யாருக்கெல்லாம் இஷ்யூ பண்ண முடியுன்றது நம்ம இந்த இயற்கெல்லாம் இந்த யாரெல்லாம் இதை வாங்க முடியும் அப்படின்றத ஒரு தனி ஹெட்டிங்கில் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸும், ஏன்னா வெறும் கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின் போது கமர்ஷியல் வணிக வங்கிகள் அப்படின் போது யாரெல்லாம் பொதுமக்கள்கிட்ட டெபாசிட்டை கலெக்ட் பண்ணி லோனை அவைல் பண்ணுறாங்களோ, லோனை ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்களாம் கமர்ஷியல் பேங்க்ஸ் தான். ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறது பாருங்கள், ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் மட்டும்தான் இஷ்யூ முடியும். அதேமாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும்தான் இஷ்யூ பண்ண முடியும். அப்போ கீழே பாருங்கள், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸோ ரீஜனல் ரூரல் பேங்க்ஸும் இஷ்யூ பண்ண முடியாது. அவங்களும் கமர்ஷியல் பேங்க்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுறாங்க. பொதுமக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க, டெபாசிட் கலெக்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி லோனை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இருந்தாலும் இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸும் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸும் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை இஷ்யூ பண்ண முடியாது. இது ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு ஞாபகம் வைக்கிறது, எக்ஸாமுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி நம்ம வந்து இந்த சிடிஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை நான் ரெசிடென்சியல் இந்தியன்ஸுக்கும் கொடுக்கலாம், அவங்களும் வாங்கலாம், அவங்களும் டெபாசிட் பண்ணலாம். மேலே பார்த்தோம் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், இண்டிவிஜுவல்ஸ்க்கு, கம்பெனிஸ்க்கு, ஃபண்ட் ஹவுசஸ்க்கெல்லாம் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை இஷ்யூ பண்ண முடியும்னு பார்த்தோம். இங்கே ஒரு விஷயம் கூட சொல்கிறாங்க, நான் ரெசிடென்சியல் இந்தியன்ஸ்க்கு கொடுக்கலாம், இந்தியாவில் வாழாத வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் என்ன பேசஸ் பாருங்கள், நான் ரிப்பேரபிள் பேசஸ். ரிப்பேரபிள் பேசஸ் அப்படின்போது திரும்ப அளிக்கப்படாது, திரும்ப அங்கே கொண்டு போக முடியாது. அந்த நாட்டுக்கு எந்த நாட்டிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த நாட்டுக்கு கொண்டு போக முடியாது, இங்கே தான் இருக்கும். அதாவது நான் ரிப்பேரபிள்னா திரும்ப அனுப்பக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ரிப்பேரபிள்னா திரும்பி அனுப்பக்கூடிய, இங்கே நான் ரிப்பேரபிள்னா திரும்ப அளிக்க முடியாத, திரும்ப கொடுக்க முடியாது, திரும்ப அங்கே கொண்டு போக முடியாத நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸ் மட்டும்தான் இஷ்யூ பண்ணுவாங்க. However, banks and financial institutions cannot provide loans. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த
சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டுக்கு எகெயின்ஸ்டாக லோன் கொடுக்க முடியாது. அதே மாதிரி மெச்சூரிட்டி பீரியடுக்கு ஆகாமல் அந்த சிடிஸை பேங்க் வந்து பைபேக் பண்ணவும் முடியாது அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் பாருங்கள், இன்னும் ஒரு பாயிண்ட் கூட இருக்குது படிக்கணும் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில். பார்த்தீங்கன்னா அப்போ ஷெட்யூல் பேங்க்ஸும் அதுவும் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் மட்டும்தான் இஷ்யூ பண்ண முடியும். அதுவும் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் கம்பெனிஸ்க்கும் ஃபண்ட் ஹவுசஸ் மட்டும் தான் இஷ்யூ பண்ண முடியும். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸோ ரீஜனல் ரூரல் பேங்க்ஸோ இஷ்யூ பண்ண முடியாது. நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸுக்கு நான் ரிப்பேட்டபிள் பேசிஸில் மட்டும்தான் இஷ்யூ பண்ண முடியும். இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டுக்கு எகெயின்ஸ்டாக லோன் கொடுக்க முடியாது, லோன் வாங்க முடியாது. அதே மாதிரி மெச்சூரிட்டி பீரியட் முடியாமல் இந்த சிடிஸை சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸை பேங்க்ஸ் வந்து பைபேக் பண்ண முடியும். அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரகாரம் பேங்க் ரொம்ப கவனிக்கணும். நம்ம வந்து சாதாரணமாக ஒரு பேங்க்கில் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெபாசிட்டில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பேங்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் பேக் போன் ஆஃப் கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியோட பேக் போனே இந்த பேங்க் தான். அதில் சர்க்குலேட் ஆகக்கூடிய மணி வந்து நம்மளுடைய பிளட் மாதிரி தான். அதனால் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். பேங்க் மேலே மக்கள் வந்து நம்பிக்கை இழக்கக்கூடாது. பேங்க் மேலே எப்போ ஒரு பொதுமக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெபாசிட் பண்ணக்கூடிய பணம், ஒரு பொதுமக்கள் வந்து டெபாசிட் பண்ணக்கூடிய பணம் அவங்க எப்போ கேட்குறாங்களோ அப்போ கொடுக்கணும். தட் இஸ் கால்ட் ஆன் டிமாண்ட். அவங்க டிமாண்ட் பண்ணும்போது கொடுக்கணும். ஏன்னா அது பொதுமக்களுடைய பணம், அவங்க டெபாசிட் பண்ணியிருக்காங்க. வென்எவர் தே டிமாண்ட், வென்எவர் தே ஆஸ்க், அதான் டிமாண்ட் சொல்கிறாங்க. அவங்களுடைய பணம் அவங்க டிமாண்ட் தான் பண்ண முடியும், ரிக்வஸ்ட் கிடையாது. நாட் ரிக்வஸ்ட், இட் இஸ் அ டிமாண்ட். அப்போ அவங்க எப்போ டிமாண்ட் பண்ணுறாங்களோ அவங்க திரும்ப கொடுக்கணும். அப்போது ஒரு பேங்க்குக்கு கிடைக்கக்கூடிய எல்லா டெபாசிட்டையும் அவங்க லோனாக கொடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அமௌண்ட்டை ரிசர்வ் பேங்க் தீர்மானிக்கும். ஒரு குறிப்பிட்ட எஸ்எல்ஆர் அப்படின்வாங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து பேங்க்லேயே மெயின்டைன் பண்ணணும், அங்கேயே வைக்கணும். ஏன்னா கேட்கக்கூடிய கஸ்டமருக்கு திரும்ப கொடுக்கணும். அதான் ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. அதே மாதிரி இந்த சிடி தொகை, இந்த சிடியை ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் டைமுக்கு டெபாசிட் பண்ணுறாங்க. இருந்தாலும் அதில் குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜை எப்படி மற்ற அக்கௌண்ட்டுக்கெல்லாம் மற்ற டெபாசிட்டுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தொகையை பேங்க்லேயே வைக்கணும், லோனாக கொடுக்க முடியாது. அந்த குறிப்பிட்ட தொகை வைக்கிற மாதிரி இந்த சிடிக்கும் ஒரு குறிப்பிட்ட எஸ்எல்ஆர் ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோவை அங்கே வைக்கணும். அதே மாதிரி கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, பேங்க்கு கிடைக்கக்கூடிய டெபாசிட்டில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் டெபாசிட்டை வந்து குறிப்பிட்ட தொகை அமௌண்ட்டு இந்த பேங்க்கெல்லாம் ரிசர்வ் பேங்க்கில் டெபாசிட் பண்ணும். நம்ம ஏற்கனவே பார்ப்போம் சிஆர்ஆர், பேங்க்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதாவது இன்ஃப்ளேஷன் பண வீக்கத்தை வந்து மார்க்கெட்டில் மணி ஃப்ளோவை ரிசர்வ் பேங்க் ரெகுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் இது சிஆர்ஆர். இப்போலாம் பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம பேங்க்கெல்லாம் ரிசர்வ் பேங்க்கிட்ட வைக்கக்கூடிய தொகையை பர்சன்டேஜை குறைச்சிட்டாங்க. அடிக்கடி பார்த்திங்கன்னா எவ்ரி ஃபோர்ட் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த ரிசர்வ் பேங்க் அறிவிக்கும் இத்தனை பர்சன்டேஜ் வச்சா போதும். மீதி பணமெல்லாம் பேங்க்கு வந்துடும். பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணத்தையெல்லாம் லோன் கொடுக்க முடியும். இப்போ பேங்க் லோன் கொடுக்க முடியாது. பேங்க் அதாவது மார்க்கெட்டில் வந்து பணப்புழக்கம் அதிகமாகிடுச்சுன்னா எப்படி கம்மி பண்ணுவாங்கன்னா, பேங்க்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டு ஃபுல்லாக லோனை கொடுக்க விடாமல் இருக்கிறதுக்காக இந்த சிஆர்ஆர் ரேட்டை வந்து அதிகப்படுத்திடுவாங்க, கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை அதிகப்படுத்திடுவாங்க. அப்போ அதிகமான தொகை பேங்க்ஸ் வந்து ரிசர்வ் பேங்க்கிட்ட வைக்கணும். அதனால் என்ன ஆயிரும், அவங்களால அதிகமான தொகையை லோன் கொடுக்க முடியாது, ஆட்டோமேட்டிக்காக பணப்புழக்கம் குறைச்சிரும். இதை கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அப்போது தனக்கு கிடைக்கக்கூடிய டெபாசிட்டில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோவாகவும் கேஷ் ரிசர்வ் ரேஷியோவாகவும் பேங்க்லேயே வைக்கணும். அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டில் கிடைக்கக்கூடிய ப்ரைஸ், அதோடைய மணியிலையும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோவாகவும் எஸ்எல்ஆர் ஆகவும் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆராகவும் வைக்கணும். ஹூ ஷுட் இன்வெஸ்ட் இன் எ சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்? யார் இஷ்யூ பண்ணுன்றதை பார்த்தோம். ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸும் அதே மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும்தான் இஷ்யூ பண்ண முடியும். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இஷ்யூ பண்ண முடியாது. ரீஜனல் ரூரல் பேங்க்ஸும் இஷ்யூ பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். அதேமாதிரி யாருக்கெல்லாம் இஷ்யூ பண்ணலாம், அதே மாதிரி யாரெல்லாம் இந்த பணத்தை வந்து இந்த சிடியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது 2-3 பாயிண்ட் பார்த்தோம். அது யாரெல்லாம் இப்போ திரும்பி ஒரு தடவை பார்த்தலாம். ஆஸ் பர் தி கைட்லைன்ஸ் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, த ஃபாலோயிங் கேன் இன்வெஸ்ட் இன் ஏ சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆர்டினரி இண்டிவிஜுவல்ஸ், தனிப்பட்ட
சாதாரண தனிநபர்கள். அதுமாரி கார்ப்பரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன் இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, எந்த கார்ப்பரேஷன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பேங்க்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் அசோசியேஷன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் நம்ம அதுலேயும் பார்த்தோம், நாட் அலவுட் டு ரிப்பாட்ரியேட் ஆன் மெச்சூரிட்டி டைமில் அந்த பணம் திரும்ப கொண்டு போக முடியாது, இங்கே தான் வைக்க முடியும். திரும்ப அந்த நாட்டுக்கு எந்த நாட்டிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அங்கே நாட்டுக்கு கொண்டு போக முடியாது, இங்கே தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். தே ஆர் நாட் அலவுட் டு ரிப்பாட்ரியேட் ஆன் மெச்சூரிட்டி அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் தான் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை பற்றி கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட்டில் எந்த பாயிண்ட் வேணாலும் கேட்கலாம். அதனால் இதை வந்து தரவை ஒரு தடவை கூட பார்த்துட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் இஷ்யூ பண்ணும், எப்போ இஷ்யூ பண்ணாங்க, இந்தியாவில் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்னா அப்படின்னா என்ன மீனிங், யாரெல்லாம் இஷ்யூ பண்ண முடியும், யாரெல்லாம் இஷ்யூ பண்ண முடியாது, மினிமம் அமௌண்ட் எவ்வளோ பீரியடுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும், எவ்வளோ பீரியடுக்கு இந்த டெபாசிட் பண்ணணும், அதே மாதிரி கேஷ் ரிசர்வ் ரேஷியோவும் ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோவும் விற்கணுமா, யாரெல்லாம் வாங்க முடியும், அப்படி இதெல்லாம் இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் நமக்கு MCQவா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் உருவாக்க முடியும். இது பின்னால் இது மொத்தமாக இந்த யூனிட் 15க்கு ஒரு நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம் நான் முன்னாலேயே போஸ்டிங்கில் போடுறேன். ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஏதோ ஒரு ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம 3 ஹவர்ஸ்க்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின்ஸ் மட்டும் நான் ஹைலைட் பண்ணி ஆன்சர் நானே ரீட் பண்ணி மீனிங்கும் சொல்லிடுவேன், ஆன்சர் மட்டும் ஹைலைட் பண்ண மாட்டோம். நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஆன்சர் பண்ணி வைங்க. அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோன்னா அதோடைய ஆன்சர்ஸ் என்னன்றதை டிஸ்பிளே பண்ணுவோம். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்சர் பண்ணக்கூடிய அளவை உங்களுடைய எபிலிட்டி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு 10 வருஷத்தோட கொஸ்டினை ரிப்பீட் பண்ணாலே எப்படியெல்லாம் இந்த கொஸ்டின் கேட்பாங்கன்ற ஒரு ஐடியா, எப்போதும் ஓல்டு கொஸ்டின் படிக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு கைட்லைன்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ ஒரு 5 days 6 days முன்னாலேயே நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போடுறேன். நீங்கள் வந்து எந்த கொஸ்டின்லாம் சொல்ல மாட்டேன், எந்த இயர் கொஸ்டின் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து என்னை ப்ரிப்பேர் பண்ணணும். பட் அந்த கொஸ்டின் வரும்போது நீங்கள் அந்த பர்டிகுலர் டைம் லிமிட் இருக்கும், கரெக்டாக அந்த டைம் லிமிட்குள்ளார அந்த ஆன்சர்ஸை பண்ணி பார்க்கணும். பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு எவ்வளோ மார்க் வருதுன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதோடைய ஆன்சர்ஸ் லாஸ்ட்டில் டிஸ்பிளே பண்ணுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட் வீடியோவில் ஒன்லி கொஸ்டின் ரீட் பண்ணுவேன் வித்தவுட் மீனிங். நான் மீனிங் சொல்ல மாட்டேன், கொஸ்டினை மட்டும் ரீட் பண்ணிட்டு போயிடுவேன். நீங்கள் அந்த டைமிங் கரெக்டாக அந்த டைம் எவ்வளோ கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1/2 minute டைம்னா 1/2 minute, சம்ஸ் கொஸ்டினாக இருந்தால் அது 1 minute ஆர் 1.5 minute டைம் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்ட் 3 hours வேண்டியதில் ஒரு 2 hours 45 minutes அந்த டைமில் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் ஆன்சரும் கொடுத்துருவேன் லாஸ்ட்டில். அந்த ஆன்சரை செக் பண்ணி உங்களுடைய மார்க் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன், அந்த ஆன்சருக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுக்கலாம். ரீட் பண்ணி அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் ஏன் இந்த ஆன்சர் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப்படி 2 வீடியோ, ஒரு கொஸ்டின் பேப்பர் 2 வீடியோ வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ கெட் ரெடி ஃபார் ரைட்டிங் எக்ஸாமினேஷன். ஏன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, பட் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியாது. ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதனால் இடையில வரக்கூடிய டெஸ்ட்டும் இருக்கும். இப்போ இந்த முடித்த உடனே இதோடைய டெஸ்ட் இருக்கும், இந்த பார்ட்டோடைய டெஸ்ட் மட்டும் இருக்கும். ஓவரால் டெஸ்ட்டும் இடையில நம்ம வச்சுட்டே போகலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Wish you all the best.